ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஷின் பார்க்க போகிறோம். அதாவது பழங்கால இந்தியா அதை பற்றிய 10 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருவாசகத்தை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை, மாணிக்க வாசகர். திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்க வாசகர். அடுத்த கொஷின், ஹரப்பா எங்கே உள்ளது? ஆன்சர் பாகிஸ்தான். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. ஹரப்பா பாகிஸ்தானில் உள்ளது. அடுத்த கொஸ்டின், அலகாபாத் தூண் கல்வெட்டிலிருந்து யாருடைய வரலாறு அறியப்பட்டது? ஆப்ஷன் பி வந்து சரியான விடை, சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டிலிருந்து சமுத்திரகுப்தர் வரலாறு அறியப்பட்டது. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் சோழர்கள் கட்டிய கோவில் எது? ஆப்ஷன் பி வந்து சரியான விடை, தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவில். அடுத்த கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகம் கண்டறியப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் டி வந்து சரியான விடை, 1922. சிந்து சமவெளி நாகரிகம் 1922ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. அடுத்த கொஸ்டின், ஆரியர்களின் பூர்வீக இடம் எது? ஆரியர்களின் பூர்வீக இடம் மத்திய ஆசியா. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின், ரிக் வேதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை, 1028. ரிக் வேதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 1028. அடுத்த கொஸ்டின், சங்ககால இலக்கியங்களில் மிகவும் தொன்மையானது எது? ஆன்சர் தொல்காப்பியம். சங்ககால இலக்கியங்களில் மிகவும் தொன்மையானது தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின், ராமாயணத்தில் உள்ள ஸ்லோகங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் சி வந்து சரியான விடை, 24,000. ராமாயணத்தில் உள்ள ஸ்லோகங்களின் எண்ணிக்கை 24,000. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கரிகாலனின் கொடைத்தன்மையை குறித்து விளக்கும் நூல் எது? கரிகாலனின் கொடைத்தன்மை குறித்து விளக்கும் நூல் பார்த்தீங்கன்னா பொருணராற்றுப்படை. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. 10 கொஸ்டின் இதோட முடியுது. அடுத்ததான் உங்களுக்கான வினா, சங்க காலத்தில் ஏழிசை வல்லன் என்று போற்றப்படும் மன்னன் யார்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதற்கான சரியான விடை வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.